Hi friends, welcome to Nakshatra Designers. இன்னைக்கு நம்ம டிஃபரண்டா ஒரு ஸ்லீவ் போர்ஷன்ல எப்படி thread work யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஸ்லீவோட border portion இருக்கு இல்லையா, இந்த இடத்தை நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அவுட்லைன் zari கொடுத்துறேன். So எப்போதும் சொல்றது போல தான் ஸ்டிச்சஸ் குட்டி குட்டியா இருந்ததுனா தான் நல்ல எம்போஸ்டா அழகா தெரியும். செயின் ஸ்டிட்ச் முடிஞ்ச அளவுக்கு குட்டியா போடவே ட்ரை பண்ணுங்க. பெருசா ரொம்ப பெருசா போட்டோம்னா கிளாத்தோட ஃப்ளாட்டா ஒட்டிட்டு இருக்க மாதிரி ஆயிடும். சோ இப்படி பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்டிட்ச் நல்ல எம்போஸ்டா தெரியும். இதே போல நம்ம டபுள் லைன் கொடுத்துறலாம். இப்போ நான் ரெண்டு லைன் சரி கொடுத்துட்டு ஒரு லைன் த்ரெட்ல ரெட் கலர் த்ரெட் நான் கொடுத்திருக்கேன். சோ saree கலர் காம்பினேஷன் இந்த பேஸ் அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படினா பீட்ஸ் கொடுத்துறலாம். பீட்ஸ்னா இது பெரிய பால். அந்த இத டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் விட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெட் கலர் த்ரெட் வர்க் ரொம்ப அடைச்ச மாதிரி வந்தற கூடாது. அதனால ரொம்ப நெருக்கி போடாம சின்னதா போடும்போதே பாத்துக்கிட்டீங்க அப்படினா அந்த ஸ்பேஸ் தெரியும். இன் கேஸ் ரொம்ப நெருக்கி கொண்டு போய்ட்டீங்கனா ஒரு ஸ்டிட்ச் விட்டு பிரிச்சிட்டு நம்ம போட்டோம் அப்படினா ஈஸியா பழையபடி கரெக்ட்டா கொண்டு வந்தறலாம். நம்ம கைக்கு இப்போ border லைன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இல்ல நம்ம இந்த பெரிய பால்ஸ் வெச்சிருக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு த்ரெட் வர்க் ஏதாவது கொடுக்கணும் அப்படினா கூட நீங்க தாராளமா த்ரெட் வர்க் கொடுத்துக்கலாம். and இப்போ அந்த ஸ்லீவோட இந்த மேல் போர்ஷன் இந்த ஷோல்டர்ல ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல ப்ளவுஸோட மிடில் இது சென்டர் பாயிண்ட் அப்படினா இதுல சென்டர்ல இருந்து நான் கர்வ் எடுத்துர்க்கேன். ஒரு கால் வாசி அளவுக்கு அழகா நீட்டா இப்படி கர்வ் டிரா பண்ண முடியும் அப்படினா மார்க்கர்லயே டிரா பண்ணிக்கோங்க. இதுல நான் இப்போ செக்குடு போர்ஷன் மாதிரி நம்ம வொர்க் அவுட் பண்ண போறோம். நான் அதுக்கு இதுல ஜஸ்ட் ஸ்கேல்ல நான் கோடு போட்டு காட்றேன். இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய செக்குடா இல்லாம ஒரு 1/2 இன்ச் அளவுக்குள்ள செக்குடா தான் இருக்கும். ரொம்ப பெருசா எடுத்துட்டோம்னா அந்த வொர்க் நீட்டா தெரியாது. அதனால ஒரு 1/2 இன்ச்க்கு நம்ம இந்த செக்குடுக்கு ஃபுல்லா கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட் பாக்ஸா வேணும் அப்படினாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லனா இது மாதிரி இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி எடுக்கணும் அப்படினா கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ இது நம்மளோட சாய்ஸ் தான். இப்படி குட்டியா நம்ம பாக்ஸா பாருங்க, கரெக்ட்டா பாக்ஸ் இருக்கணும். ஒன்னு பெருசு ஒன்னு சின்னது அது மாதிரி இல்லாம பாக்ஸ் சைஸ் கரெக்ட்டா இருக்கணும். சோ இதுல எக்ஸஸ் இப்படி இந்த சர்க்கிள் எக்ஸஸா இருக்குறதுனால அதெல்லாம் எப்படி நம்ம கம்ப்ளீட் வர்க் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தறலாம்ங்க. இப்போ இதுல நான் த்ரெட் வர்க் நம்ம கொடுத்துக்கலாம். அதே ரெட் கலர்ல செயின் ஸ்டிட்ச் தான் நான் போடுறேன். பாக்கும்போதே பாருங்க நல்ல எம்போஸ்டா அழகா வரும். சோ த்ரெட் வர்க் பேஸ்ங்கறனால நம்ம அந்த ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் நீட்டா கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வரல அப்படினா இந்த பக்கம் போனீங்கன்னா நீட்டா இருக்காது. சோ மேல இருந்தே நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படினா நல்ல நீட்டா நம்ம ஃபினிஷிங்கா கொண்டு வர முடியும் வர்க்க. ஃபுல்லா இந்த செக்குடு ஃபுல்லாவே இதே போலவே டபுள் லைன்ல நம்ம கொடுக்க போறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்குடு ஃபுல்லாகவே நம்ம அங்கங்கே அந்த பால்ஸ் வர மாதிரி வச்சு இந்த செக்குடு போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல நெருக்கமாக ஒரு இடத்துல கேப் வர மாதிரி அப்படி விட்டு நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ரெட் கலர் த்ரெட்லேயே சேம் அதே கலர் த்ரெட்லேயே நான் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை ஒர்க் பண்ணி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு அவுட்புட். இதில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்போம். உங்களுக்கு கிளாஸஸ்க்கான டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ சின்ன சின்னதாக மைன்யூட் ஒர்க்லாம் எப்படி பண்ணணும், அந்த வளைவு நெளிவுலாம் நீட்டாக வரத்துக்கு என்ன பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம கோர்ஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு கம்பல்சரி வந்து ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களை வந்து ஃபுல்லாகவே நம்ம ட்ரைன் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு எல்லாமே ப்ராப்பராக கிளாஸஸில் ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இதோட அவுட்லைன் எல்லாமே கொடுத்துட்டோம். நான் இதோட இந்த ஃப்ளாரோட மிடில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக க்ளூ போட்டு ஸ்டோன் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சின்ன ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறதுனால இதே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது நல்லா காயிட்டும், அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நான் இந்த ஃப்ளார் இப்போ ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணல, ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. இதில் வந்து நம்ம மிடில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சின்னதாக செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சின்ன போர்ஷனுக்குனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும். கீழே நம்ம நாட் போட்டுக்கலாம். அதே போல் மேல் போர்ஷன்லேருந்து சைடாக பேலன்ஸ் உள்ள அந்த கார்னரையும் நம்ம வந்து லோட் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளார் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் இந்த ஜரி ஒர்க் கொடுத்து ஃபுல்லாக நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளாருக்கு வந்து லீஃப் அங்கங்கே வர மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரீ ஹேண்ட் ஒர்க்காக பண்ண முடியும் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் ஒர்க்காகவே கூட நம்ம எடுத்துக்கலாம்.
பெரிய லீஃபாக இல்லாமல் ஆவரேஜாக குட்டி குட்டி லீஃபாக போட்டோம் அப்படின்னாவே போதும், நீட்டாக இருக்கும். இதே போல் நம்ம எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெங்கெல்லாம் நம்ம வந்து லீஃப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீஃப் வந்து எல்லாமே நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது நம்ம த்ரெட் ஒர்க் கொடுத்துக்கலாம். நான் மைல்டாக இந்த க்ரீன் கலரே வந்து இந்த லீஃப்க்கு கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக ரெட்டாக இருந்ததுன்னா ரொம்ப எடுத்தடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த க்ரீன் பேஸில் நம்ம வந்து கொடுக்குறோம். இதே போல் எல்லா பெட்டல்ஸுக்குமே நம்ம இதை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் ஃபுல்லாகவே நம்ம க்ரீன் கலரில் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் பேஸாக ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ பேக் நெக் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளார் பேஸ் மட்டும் வர மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஒன் சைடில் இந்த செக்குடு போர்ஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் சைடில் வந்து ஃப்ளார் எடுக்கிறது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சாய்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் அண்டு சரி ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக அவுட்புட் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.